Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics, chapter 2 complex number, exercise 2.5, question number 4. இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு நான் எழுதுகிறேன். இதை வச்சு தான் இந்த சம்ஸு ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறேன். 4, 5, 6 அப்படின்ற சம்ஸ்லாம். ஓகேங்களா? அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து Z1 ப்ளஸ் Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு மாடுலஸ் அப்படி இருக்குன்னா லெஸ்ஆர் ஈக்குவல்ட்டு எழுதிட்டு இதுக்கு அடிஷன் ரெண்டுக்கு இடையில் சப்ராக்ஷன் ரெண்டு மாடுலஸ்க்கு இடையில் சப்ராக்ட் மைனஸ். இந்த மைனஸ் பண்ணுற இடத்துல மட்டும் ஹோல் மாடுலஸ் போட்டுக்க, நெகட்டிவ் வரக்கூடாது, சைனை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இதை வச்சு தான் நான் இந்த கணக்கு ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஃபோர்த்து சம் என்ன சரிங்களா? கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மாடுலஸ் இசட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்கு ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு அந்த கொஸ்டின் ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கோம்னா 7 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 13 அப்படின்னு இதான் ப்ரூவ் பண்ண போகிறேன். சொல்யூஷன் போட்டிருக்கேன். இந்த இதை எடுத்துக்க வேணால் மாடலஸ் இசட் ஈக்குவல் டு 3 கிவனில் கொடுத்துருக்கு. இதில் நடுவில் இருக்கு பற்றியா, அதை வந்து தனியாக எடுக்கிறேன். இசட்டு அதை ரெண்டாக பிரிக்கிறோம். இசட் ப்ளஸ் இப்படி ப்ராக்கெட்டில் வேணால் போட்டு பிரிச்சுக்க, மைனஸ் 6 மைனஸ் 8i அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒன்று Z1, இது Z2. இப்போ இங்கிட்ட ரைட் சைடில் எழுதையில் லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்க. லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டு இது ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் பிரிக்கிறேன். இதுக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டு ரெண்டுக்கும் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸில் ஹோல் மாடலஸ் போட்டுக்கிற போகிறேன். அவ்வளோதான். அப்போ இசட்டுக்கு இசட் தான். இது 6 மைனஸ் 8i. அப்போ மாடுலஸ் இசட்டுக்கு வந்து 3 மைனஸ் மாடுலஸ் இசட் 6 மைனஸ் 8i அப்படின்னா ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 64. அப்போ ரூட் 100 வெளியே எடுத்தால் என்ன வந்துடும்? 10. இதுதான் இதோட ப்ரொசீஜர். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் மீனிங் 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் ஐ வரக்கூடாது, இமேஜினரி பார்ட் அது 64 ஆட் பண்ணால் 10 வருது. அப்போ இது மைனஸ் 10 லெஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படியே இருக்கணும். இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 தெரியுங்களா? அப்புறம் ப்ளஸ் 10 செப்பரேட் பண்ணால் மைனஸ் 7 மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் அப்படி கொஸ்டின் இருக்கும். ரைட், புரியுதா? மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 13. நெகட்டிவில் வந்து மாடுலஸ் எடுத்தோம்னா பாசிட்டிவாக மாறிடும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 13. அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சா இங்கே அப்படின்னு பார்த்துக்கோ. இதுதான் இந்த கணக்குடைய ப்ரொசீஜர். நிதானமாக செய்ய ஒரு 3 சம்ஸ் இருக்கும். ஒரே வீடியோவில் வேணால் நான் அப்படி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்கோம்னா மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா? குட். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பாரு. எப்போயுமே இல்லை தான் வி நாட் தட் அப்படின்னு எடுக்கிறேன். அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வர்றேன். என்ன எடுத்துகிட்டு வரேன்னா மாடுலஸ் இசட்டு 1 மைனஸ் மாடுலஸ் இசட்2 ஹோல் மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 சேர்ந்தது. இங்கிட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2 அப்படின்றது தான். இதுதான் இந்த கணக்குடைய ப்ரொசீஜர். அப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? மிடில் இசட் ஸ்கொயர் கொடுத்துருக்கு, மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்கு. இது ரெண்டாக பிரிக்கையில் இந்த மாடுலஸ் இதை தனியாக பிரிக்கையில் பார்த்து பிரிச்சுக்க. ரெண்டாக இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிறணும். சரிங்க சொல்கிறது? இந்த கொஸ்டினை ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் ஹோல் மாடுலஸ். அதே மாதிரி லெஸ் ஆர் ஈக்குவல் இதை பிரிக்கையில் இசட் ஸ்கொயர் மாடுலஸ் இசட் ஸ்கொயர் சரியா ப்ளஸ்ஸு மாடுலஸ் மைனஸ் 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இசட் ஸ்கொயரை வந்து வெளியில் போட்டுக்கலாம். மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மேலே மைனஸ் 3 வந்தால் ப்ளஸ் 3ன்னு மாறிடும், எழுதிக்க. ரைட்டா? ரைட். லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு
3 மாடுலஸ் 3. இப்போ இசட் ஸ்கொயர் இந்த இருக்குது 1 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 1 தான். மைனஸ் மாடுலஸ் 3 எடுத்தால் 3 தான்டா தம்பி. மாடுலஸ் 3 எடுத்தால் 3னா எப்படின்னா இதை 3 + 0 ஐன்னு வேணால் வச்சுக்கோ மாடுலஸு. சரிங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை. அப்போ இது ரூட் ஆஃப் போடுவோம். ரியல் பார்ட் ஸ்கொயர் என்ன வந்துடும் 3 ஸ்கொயர். அதுக்கு வந்து வந்துடும் 0. அப்போ 3 ஸ்கொயர் என்ன வந்துடும் 9. வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும் 9 வெளியே எடுத்துட்டா 3 அப்படின்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? இதுதான் இங்கே அர்த்தம். அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 + 3 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? இதுக்கு வந்து -2 மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. இது வெளியே எடுத்தால் 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. கொஸ்டினில் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த இருக்குது கொஸ்டின், இந்த இருக்குது ஆன்சரு. ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இது செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணிக்க, அவசரப்பட்டுறாமல். சரியா சொல்கிறது? கணக்குடைய இதை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு எப்பயுமே புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம செய்ய முடியும். சரிங்களா சொல்கிறது? ஆமாம், பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாரு. 6th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 6th. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். வாட் இஸ் கிவன்? மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 2. அடுத்து 8 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ப்ளஸ் 6 + 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, ரைட். வி நோ தட் அப்படின்னு கொண்டு வரேன். கணக்கை கொண்டு வந்தோம்னா ஹோல் மாடுலஸ் z1 மைனஸ் z2 ரெண்டு மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹோல் z1 + z2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு z1 + z2. இது ஹோல் மாடுலஸ் தேவையில்லை, ஏன்னா ப்ளஸுக்கு. நெகட்டிவ் வரையில் மட்டும் ஹோல் மாடுலஸ் போட்டுக்க லெஃப்ட் சைடில். ரைட். இப்போ இந்த கணக்கை நான் பிரிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோ. என்ன இந்த நடுவில் கணக்கு z ப்ளஸ் அப்படி ப்ராக்கெட் வேணால் 6 + 8i போட்டுக்க. ரெண்டாக பிரிக்கிறதுக்காண்டி. இது ஒன்று z1 ஒன்று z2ன்றக்காண்டி. அப்போ z1 வந்து z2 வந்து 6 + 8i எழுதியாச்சு. இங்கே அதே மாதிரி ஹோல் மாடுலஸ் z1 வந்து z மைனஸ் 6 + 8i இதுதான் z2 ஹோல் மாடுலஸ். z1க்கு இந்த கொடுத்துருக்கு மேலே என்ன கொடுத்துருக்கு 2 மேலே கொடுத்துட்டான் பாரு 2 அப்படின்ட்டு. அதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 அதை 2 இங்கே எடுத்துட்டோம்னா மைனஸ் இது ரூட் ஆஃப் போடணும். 6 + 8i ரூட் ஆஃபும் போடுறோம். ஏன்னா இது வந்து டிட்டர்மினில், அதாவது மாடுலஸில் இருக்குது. மாடுலஸில் உள்ளதை மேக்னிடியூடாக மாற்றணும். மாடுலஸுக்கு வேல்யூ இப்படி தான் எடுக்கணும். 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் அப்படின்ட்டு. புரியுதா சொல்கிறது? அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ரூட் ஆஃப்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும் 36 + 80 64 100 வெளியே எடுத்தால் என்ன வந்துடும் 10 அப்படின்றது இதுக்கு அர்த்தம். அப்போ 10 ஹோல் மாடுலஸ் இது. அதே மாதிரி மாடுலஸ் z ப்ளஸ் 6 + 8i மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் அதுக்கு 10. அப்போ இது -8 மாடுலஸ்னு வந்துடும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ்ஸு 6 + 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12. இது -8 + 8 ஆயிரும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 + 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 12 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் இங்கே கொடுக்கப்பட்ட ஆன்சரு இங்கே வந்துடும். இதுதான் 6th சம்மு. அப்போ 4 5 6ன்றது ஒரே சம் தான், டிஸ்டன்ஸ் மாதிரி ரெண்டுக்கு இடைப்பட்டது அப்படின்ற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை காட்டுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.